இந்த பயண அறிவிப்பு சார் இப்போ தான் நேரடியாக களத்திற்கு வருகிறார். நம்ம பரந்தூர் போனதுக்கு பிறகு நான் சொல்கிறேன் சரிங்களா. அந்த ஒரு இடத்துக்கு போனார். இது பல மாவட்டங்களுக்கான அறிவிப்பாக இருக்கிறது. சட்டமன்ற தொகுதி வாரியாக இந்த பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார். ஏதாவது தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் ஒரு எதிர்பார்ப்பை எகிர வைத்து கொண்டே இருக்கிறாரா நடிகர் விஜய்? சிறப்பாக பண்ணிட்டு இருக்காரு. 2 மாநாடு ஒரு எடுத்துக்காட்டு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏன் இவ்வளோ எதிர்ப்பு? 25 சரத்து கொண்டு வந்திருக்கீங்க அவருடைய மாநாடு. எடப்பாடிக்கு போகும்போது விட்டுட்டீங்க, நீங்கள் உங்கள் மகன் போகிறாரு விட்டுட்டீங்க. ஆனால் இவருக்கு மட்டும் பல எதிர்ப்பு. கடைசியில் என்ன சொல்லியிருக்கீங்க? ஒரு 2 வரி தான் விட்டுட்டுருக்கீங்க. 2 விஷயம். ஒரு விஷயம் என்னன்னா, ஆம்புலன்ஸ் ஒன்று போனாலும் விட்டுடணுன்ட்டீங்க. திமுக கொடி போட்டுட்டு கார் உள்ளே போகும் இளைஞரை வச்சுக்கிட்டு அதையும் விட்டுடணும்னு சொல்ல ஒரு சரத்து மிஸ் ஆகிடுச்சு. 2வது சரத்து, ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்துருவோம், அந்த கருத்தை மட்டும்தான் பேசணும், அதை தாண்டி நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்கிற அதுவும் தவறு இருக்குது. ஒரு அச்சமே இல்லை. நிஜாமுதீன் முன்னாள் சகோதரர் சொல்கிற மாதிரி, சட்டமன்ற உறுப்பினர் சொல்கிறத போல் அவர் ஒன்றுமே இல்லைன்னா அவரை பார்த்து இவ்வளோ பீதி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது மட்டும் நான் 40 ஆண்டு காலம் பொது வாழ்க்கையை கடந்தவன். அந்த அனுபவத்தில் அவர் பெரிய அனுபவசாலி திறமைசாலின்னா நான் சொல்ல வரல. அதே சமயத்தில் 50 ஆண்டு காலம் இந்த 2 திராவிடத்தையும் பார்த்துட்டோம். தேனாரும் பாலாருமா ஓடுது. என்ன ஒவ்வொரு நாள் கடந்து போவது ஒரு யுகம் கடந்து போகிற மாதிரி இருக்குது. அப்பேற்பட்ட நிலையில் இருக்கும்போது ஒரு நடிகர்னு பார்க்காது யாரும் அல்ல, அனைவருக்கும் ஒரு துறை. அது இவருடைய சினிமா துறை. மக்கள் அறியப்பட்ட ஒரு நபர் வராருன்னா அவரை வரவேற்கிறதுல என்ன தப்பு? இன்றைக்கி விசிகாலேருந்து கம்யூனிஸ்டிலேருந்து காங்கிரஸ்லேருந்து யாரும் ஆட்சியாளர்களிடம் ஒரு நிறைவு இல்லை. எதுக்கெடுத்தாலும் கொடியை கூட ஏற்றுறதுக்கு அனுமதி கிடையாது. காலையில் கம்யூனிஸ்ட் போராட்டம், சாயந்தரம் எஃகு கூட்டணின்னு சொல்கிறது. இந்த நிலையில் இருக்கும்போது இவர்களுக்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு ஏற்கனவே விஜயகாந்தோடைய தலைமையில் மக்கள் நல கூட்டணின்றதை முயற்சி பண்ணியிருக்காங்க. இந்த தடவை விஜயகாந்த் இவர் சொல்லியிருக்காரு, விஜய் அவர்கள் வந்த உடனே சொல்லியிருக்காரு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு. இதை முயற்சி செய்யாமல் விடுவது மிக மிக தவறு. ஆனால் எடப்பாடி அவர்கள் கடந்த காலத்தில் 40 சீட்டும் ஜெயிக்க வேண்டிய பிஜேபி அதிமுக கூட்டணி வந்ததை 40 ஜெயிச்சிருக்கோம். அதை விட்டதுக்கு காரணம் இந்த நான் சொன்ன இந்த 3 கட்சியும் நம்ம கிட்ட வந்துடுவாங்க, அதனால நம்ம பிஜேபியை எதிர்த்து பண்ணிக்கலான்னு பயணம் பண்ணலாம்னு நினச்சாங்க. ஆனால் அவங்க கவுத்துட்டாங்க. அந்த மாதிரி கவுத்துட்டா விஜய் அவர்கள் சுதாரிச்சுக்கிட்டு துணை முதல்வர் பதவியும் பாண்டிச்சேரியும் வாங்கிட்டு அதிமுகவுடன் செல்வது தான் சிறப்பு. அது நிச்சயமாக நடப்பதற்கு சூசகமாக ஒரு செய்தி. செங்கோட்டையன் எப்போ போய் டெல்லியில் போய் அமித்ஷாவை பார்த்தாரோ இந்த கூட்டணி நிலைக்குமா என்ற கேள்விக்குறி வந்திருக்கு. கடைசியில் இந்த கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி உடையும். அந்த சமயத்தில் விடுதலை பேருனாங்க விஜய் அதிமுகவோடு சேருவது காலத்தின் கட்டாயம். இந்த கூட்டணி வெற்றி பெறும் என்பது தான் என்னுடைய கருத்து சார். இந்த பிரச்சார பயணம் அப்படிங்கிறது இந்த 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 தேர்தல் 2026 தேர்தலில் இவர் என்ன பேச போகிறாரு, இவர் வெளியில் வந்தாருன்னா அவரை பார்க்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க சார், நிறைய கூட்டம் வரும். அது எல்லாமும் வாக்குகளாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த பிரச்சாரம் அமையுமா சார்? இவ்வளோ பெரிய முயற்சி எடுத்து ஒருத்தன் வர்றவன் தன்னுடைய பங்குக்கு ஒவ்வொருத்தருடைய பங்குக்கும் ஒரு 50 பேர் 100 பேர் வாக்கு சேர்க்கறதுக்கு முயற்சி எடுப்பாங்க. ரசிகர்கள் பட்டாளம்லாம் சொல்லாதீங்க. எம்ஜிஆருக்கும் ரசிகர் பட்டாளம் தான் இருந்தது, ரஜினி சாருக்கும் ரசிகர் பட்டாளம் தந்து, என்டிஆருக்கும் ரசிகர் பட்டாளம் தான் இருந்தது. ஒரு மாற்றத்தை தேடி போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இஸ் அ வயபிள் லீடர்னு அவன் தொண்டை நம்புகிறான். மிகப்பெரிய ஆட்சி அமைக்கிற அளவுக்கு சதவீதம் எடுப்பாருன்னு சொல்லலை, ஆனால் நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல அவர் இருக்கிறாரு. அதை அவர் உணரணும். அது அவர் உணர்வதற்கு காலம் இருக்குது. உணர்வார், நிச்சயம் உணர்வார். உணர்ந்தாருன்னா மிகப்பெரிய அளவில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஓகே.